ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Zipcus. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு புக்கிங் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கிளினிக் வெப்சைட் தான். ஒரு டாக்டர் அப்பாயின்ட்மெண்ட் புக்கிங் எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் வெப்சைட் தான். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு லோகோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். டாக்டருக்குன்னு தனி பேனல்ஸ் இருக்குது, ப்ளஸ் கஸ்டமருக்குன்னு தனி பேனல்ஸ் இருக்குது. ஸோ அப்பாயின்மெண்ட் புக்கிங்கான ஆப்ஷனும் நான் டாப்லேயே கொடுத்துருக்கேன். ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா, நான் 2-3 டைம்ஸ் நான் வந்து புக்கிங் அப்பாயின்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்பாயின்மெண்ட் தான் மெயின் ஃபியூச்சர்ஸாக இருக்கும். ஸோ அதனால நான் அந்த ஆப்ஷன்ஸை மெயினாக கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மெடிக்கல் சர்வீஸை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கிளினிக்கோட பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது ஸ்மால் கிளினிக் தான். ஸோ 1 or 2 டாக்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நான் 1 டாக்டர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் 2-3 டாக்டர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அபவுட் சர்வீஸில் நம்ம ஜென்ரல் மெடிசின் சர்வீஸ்னு கொடுத்துருக்கோம். டாக்டர்ஸ்னு கிளிக் பண்ணால் அப்படின்னா, அனிதா குமாரின்னு ஒரு டாக்டர் தான் இருக்காங்க. ஸோ இதுவே நீங்கள் 2-3 டாக்டர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா அவங்க எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும் உங்களுக்கு. ஸோ அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் ஃபில்டர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் புக்கிங் அப்பாயின்மெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டாப்பில் கிளிக் பண்ணாலும் சேம் ஆப்ஷன் தான், இல்லை பேனர்ஸில் கிளிக் பண்ணாலும் சேம் ஆப்ஷன் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் புக்கிங் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு புக்கிங்க்கான பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்தீங்கன்னா, நான் இதில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கேன்னா, 7 டேஸ் ஆர் 6 டேஸ் பிஃபோர் வரைக்கும் தான் அவங்க புக்கிங் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் சண்டே அவங்க புக்கிங் பண்ண போகிறாங்கன்னா, இந்த வீக்கில் தான் அவங்க பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ஒரு 7 டேஸ்க்கான புக்கிங்ஸ் மட்டும் தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்கள் ஒரு 2 or 3 டேஸ்னோ நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லை 1 மந்த்னு ஆட் பண்ணலாம். அது உங்களோட கன்வீனியன்ட் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நான் 15 மினிட்ஸ் டியூரேஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை 30 மினிட்ஸ் 1 ஹவர்னு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ட் தான். இப்போ நான் என்ன டைம் புக் பண்ணுறேன்னா, நான் 11:15 to 11:30 நான் ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும். ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் சாம்பிள்னு கொடுக்குறேன். ஸோ இமெயில்லாம் ஆப்ஷனல் தான். நான் இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். இமெயில் ஆனால் கொடுக்கறது பெட்டர் தான். நீங்கள் மேண்டேட்டரியாக வைக்கணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ட் தான். ஸோ சம்மரி நம்ம என்ன புக் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரல் கன்சல்டேஷன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 1 பர்சனுக்கு 300 ஃபீஸ் இருக்குது. ஸோ கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் கேட்வே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 300ங்கிறது நமக்கு கம்ப்ளீட் பேமெண்ட்டாக இருக்குன்னா, புக்கிங் பண்ணும்போது அவங்க 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் டெபாசிட் ஆப்ஷன்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். 50 ரூபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் புக்கிங் பண்ணுங்கள். பேலன்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக ட்ரீட்மெண்ட் அப்போ நீங்கள் கொடுக்குற மாதிரி நீங்கள் ஆப்ஷன் எனேபிள் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இது அவைலபிளாக இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு அப்பாயின்மெண்ட் புக்கிங் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இமெயில் ஐடி எது கொடுக்குறது மேண்டேட்ரி அப்படின்னா, ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இமெயிலுக்கு போகும். ஸோ இதை நீங்கள் அப்பாயின்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து இமெயிலுக்கு போகிற மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம். எஸ்எம்எஸ் மூலியமாகவும் கஸ்டமர் வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் நீங்கள் கொடுக்கலாம். அதர்வைஸ் வாட்ஸ்அப்புக்கு நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன்ஸும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்பாயின்மெண்ட் புக்கிங் எப்படி இருக்குன்னு நம்ம கிளியராக பார்த்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். டேரெக்டாக ஏன்னா இப்போ ரொம்ப சிம்பிளாக அப்பாயின்மெண்ட் கொடுக்குற ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா தான் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம சிம்பிளாக அவங்க அப்பாயின்மெண்ட் புக்கிங் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ அவங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டாக்டர் பேனலும் கஸ்டமர் பேனலும் பார்க்கலாம். ஸோ அவங்க அப்பாயின்மெண்ட் புக்கிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ கஸ்டமர் பேனலில் எப்படி இருக்கும், டாக்டர் பேனலில் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கஸ்டமர் பேனல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, கஸ்டமரோட லாகின் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம வந்து கரெக்டான இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம் அப்படின்னா தான் ஸோ அந்த புக்கிங் நமக்கு ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண கஸ்டமரோட பேனல் யூஸ் பண்ணி நான் லாகின் பண்ணுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் புக்கிங் அப்பாயின்மெண்ட் போய்க்கிறேன். எகைன் நான் ஒரு டேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதில் சேம் ஆப்ஷன் தான். ஸோ இப்போ நான் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு அப்பாயின்மெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நான் முதலே சொன்னது தான். ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறமே உங்களுக்கு இமெயிலுக்கோ இல்லை எஸ்எம்எஸ்க்கோ இல்லை வாட்ஸ்அப்க்கோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் கஸ்டமர் பேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் டேஷ்போர்ட் ஓப்பன் ஆயிருக்கு. நமக்கு அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏப்ரல் 23 நம்ம லெவல் ஏயும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ ஈவெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் புக்கிங்க்கு தேவைப்படாது. சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப்லாம் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அப்போ இந்த ஈவெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈவெண்ட்ஸ் ஆப்ஷன் தேவைப்படாதுங்கிறதுனால நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் டேஷ்போர்ட் பார்த்துட்டோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஸோ உங்கள் அப்பாயின்மெண்ட் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சா ஸோ அது மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. எந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு மெயினோ ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டாக்டர் பேனல் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருக்கோம். நான் இப்போ அகைன் சைன்இன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டாக்டர் டேஷ்போர்ட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக நம்ம புக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23 நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஸோ லெவல் ஏஎம் நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஸோ அது நம்ம கரெக்டாக ஷோ ஆகுது ஜிப்கஸ் கஸ்டமர்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நீங்கள் வந்து இப்போது அப்ரூவ் வந்து நீங்கள் சேஞ்சும் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேன்சல் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை பெண்டிங்கில் இருக்குனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் டாக்டர் வந்து எப்படி வேணுமோ அது மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது சிங்கிள் டாக்டர் இருக்காங்க, இல்லை 1 or 2 டாக்டர்ஸ் இருக்காங்கன்னா ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக இருக்குனாலும் ஸோ இந்த பிளகினை யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஹாஸ்பிட்டல் கூட நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த பிளகினில் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பிளகின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அமிலியா பிளகின் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அமிலியா பிளகின் பார்த்தீங்கன்னா நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் இந்த பிளகினோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமிலியா டைப் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிளகின் தான் வேணும். நான் இந்த பிளகின் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிளகின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிளகினோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்கள் டவுட் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா டீம் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான நம்பருமே உங்களுக்கு டாப்லேயுமே இருக்கும். ஸோ அதர்வைஸ் உங்களுக்கு இங்கே ஃப்ளோட்டிங் ஐக்கானுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்லேயே உங்களுக்கு ஃப்ளோட்டிங் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணணும், உங்களுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணுறது டைம் இல்லை உங்களுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணுறது அந்தளவுக்கு தெரியாது அப்படின்னா டேரெக்டாக எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணலாம். எங்கள் டீமோட வாட்ஸ்அப் நம்பருமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். அதர்வைஸ் எங்கள் அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லையுமே உங்களுக்கு ஷோ ஆகும். எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரொஃபஷனல் வெப்சைட் ஆகட்டும், இல்லை உங்கள் வெப்சைட் ஆப்பாக கன்வெர்ட் பண்ணணும், நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்க, உங்கள் வெப்சைட் ஆப்பாக கன்வெர்ட் பண்ணணும்னாலும் எங்கள் டீமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.